என் பெயர் செல்வா. அன்று மாலையில் என் அப்பா சேகர் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சற்றே ஓய்வாக அமர்ந்திருந்தார். அப்போதுதான் என் மனைவி அமுதாவின் அலைபேசி அழைப்பு அவருக்கு வந்தது. மாமா, நான் உங்களை இப்பொழுது கூட்டி போக வருகிறேன், நீங்க தயாராக இருங்க என்று என் மனைவி உரிமையோடு பேசினாள். அப்பாவாலும் அந்த அன்பான கட்டளையை மீற முடியவில்லை. அவரும் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் அப்பா அலைபேசியை வைத்த மறுகணமே என் தங்கை அரசி குறுக்கே வந்து நின்றாள். அப்பா, அண்ணி ஏன் இவ்வளவு அவசரமா உங்களை கூப்பிட வர்றார்? அவர் மனசில் ஏதோ சுயநலம் இருக்கும் போல் இருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்துவிட்டு போங்கப்பா என்று தன்னையும் அறியாமல் ஒருவித எச்சரிக்கை தோணியில் பேசினாள். என்னம்மா சொல்ற? 2 நாளைக்கு தானே போறேன், உடனே திரும்பி வந்து விடுவேன் என்று என் தந்தை அவள் பேச்சை பாதியிலேயே நிறுத்தினார். உடனே அரசி, ஆமாம், போன தடவை 2 நாட்கள் என்று சொல்லிவிட்டு தானே போனீங்க, அப்புறம் 1 மாதம் கழித்துதான் வந்தீர்கள். நான் மிகவும் பிடிவாதம் பிடித்து உங்களை திரும்பி வர வைத்தேன், இல்லையென்றால் என்று சொல்லி ஏதோ சொல்ல வந்தாள். அப்போது திடீரென என் மனைவி அமுதா வாசலில் வந்து விட்டாள். அரசி, நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வர வேண்டும். நான் இருக்கும் இடத்தை உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். இன்றைக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, அதற்காகத்தான் நான் மாமாவை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்றாள் என் மனைவி. கொண்டாட்டம் என்ற வார்த்தையை கேட்டதும் அரசிக்கு சந்தோஷம் வந்தது. ஆனால் அடுத்த கணமே கேலியான குரலில் சிரித்துவிட்டு சொன்னாள், நீ அனுப்பி வைத்த இடம் இருக்கே, அது உங்க வசதிக்கும் உங்களுக்கான மதிப்புக்கும் பல மடங்கு அதிகம். நீங்க அங்க போய் சும்மா உட்காரவே தகுதி இல்லை. அப்பாவின் முகத்தில் கோபம் வந்தது. அமுதா அதை கவனிக்கவில்லை போல. அரசி, நீங்க ஒரு முறை வந்துதான் பாருங்களேன் என்று சொல்லிவிட்டு அமுதா அப்பாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அரசி வெறுப்புடன் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். அன்று மாலை என் தங்கை அரசி தனது கணவர் ராஜுவுடன் அமுதா சொன்ன முகவரியை தேடி சென்றாள். அங்கே சுற்றிலும் இருந்த பிரம்மாண்டமான அலங்காரங்களை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே வாய் அடைத்து விட்டது. அந்த விழா எதற்காக நடக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் திரும்ப திரும்ப ராஜுவிடம், செல்வா அண்ணனுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? இவ்வளவு பெரிய இடத்தில் பார்ட்டி வச்சிருக்கானே, கொஞ்ச நேரம் இங்கிருந்தா நம்மளை வெளியே தள்ளிவிட போறாங்க. இங்கே செல்வாவையும் காணும், அமுதாவையும் காணும். இந்த எளிமையான குடும்பத்து ஆட்கள் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு எல்லாம் எங்கிருந்து வரப்போகுது என்று பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் பேசியதை நானும் அமுதாவும் அப்பாவுக்கு பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்தோம். சிறிது நேரத்திற்கு பிறகு அப்பா சேகரின் பெயரை சொல்லி மேடைக்கு அழைத்தார்கள். தன்னை பற்றி புகழ்ந்து பேசியதை கேட்டு அப்பாவுக்கு கண்களில் கண்ணீர் திரண்டது. அங்கிருந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். மேடையில் இருந்தவர், இந்த கைத்தட்டலும் மரியாதையும் உங்கள் கடுமையான உழைப்பினால் மட்டுமே உங்களுக்கு கிடைத்தவை. நீங்கள் உங்கள் உழைப்பால் ஒரு பெரிய இலக்கை அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் மனதில் உள்ள அந்த மாயாஜாலம்தான் இந்த ஆடை வடிவமைப்பு உலகத்தையே கவர்ந்திருக்கிறது என்று பாராட்டினார். இதை கேட்ட அப்பாவுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் என பெருகியது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவருக்கு ஒரு பெரிய விருது வழங்கப்பட்டது. அப்பா பேசுவதற்காக ஒலி வாங்கியை பிடித்தார். அப்போது அவர் பார்வை எதிரே நின்று கொண்டிருந்த என் மனைவி அமுதா மற்றும் என் தங்கை அரசி மீது பதிந்தது. எனக்கு அதிகமாக பேச தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்வேன். நான் ஆதரவு இல்லாமல் இருந்த நேரத்தில் ஒரே ஒருவர்தான் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை முன்னேற தூண்டினார். வாழ்க்கையில் உங்களை கீழே தள்ள முயற்சிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் கை கொடுத்து தூக்கி விடுபவர் சிலர்தான் இருக்க முடியும் என்று சொல்லும் போது அப்பாவுக்கு குரல் தழுதழுத்தது. சற்று பொறுத்து கொண்டு அவர் மீண்டும் சொன்னார், இந்த உதவியை எனக்கு கொடுத்தது என் மருமகள் அமுதாதான். இன்று அவளால் தான் நான் இந்த மேடையில் இவ்வளவு கௌரவத்துடன் நிற்கிறேன். நன்றி மருமகளே. அப்படி கூறிவிட்டு அப்பா மேடையிலிருந்து கீழே இறங்கினார். உடனே அமுதா ஓடி வந்து அவரை பிடித்து கொண்டாள். அங்கிருந்த அரசி இதையெல்லாம் பார்த்து அப்பாவிடம் வந்து, அப்பா, நீங்க என்னை பற்றி நினைக்கவே இல்லை. நான் உங்களுக்காக எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டேன். அம்மா போனதற்கு பிறகு நான் தான் உங்களை கவனித்து கொண்டேன். ஆனால் எல்லார் முன்னிலையிலும் உங்கள் மருமகள் பெயரை சொல்றீங்க. இந்த அமுதா உங்களை ஏதோ செய்து சம்பாதிக்க ஒரு வழியை தேடி இருக்கா பாருங்க. ஒரு நாள் அவ காரியம் முடிஞ்சதும் உங்களை தூக்கி எறிஞ்சிடுவா என்று கோபமாக கத்தினாள். இதை கேட்ட அப்பா கோபமாக சொன்னார், அரசி, இன்னொரு வார்த்தை பேசினால் அவ்வளவுதான். அமுதா வேலை பார்க்கும் கம்பெனி எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துள்ளது. அது உனக்கு பிடிக்கவில்லை, அதனால் தான் உனக்குள் பொறாமைப்படுற. உன் மனசில் உள்ள உண்மையை நீயே கேட்டுப்பார்.
அரசி கத்தியபடி, வேணாமப்பா, நீங்க அவளோட சதி வலையில மாட்டிக்கிட்டீங்க. இப்ப கம்பெனியில சாதாரண பணியாளரா தான் இருப்பா. இவளை யாரும் பெருசா அதிகாரி ஆக்க போறது இல்லை. இப்படிதான் முதல்ல செல்வானனை ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டா. இப்ப உங்களையும் ஏமாத்துறா என்றாள். இதை கேட்ட அப்பா ஆத்திரமடைந்து அரசியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். கோபத்துடன் அவர், உன்னை மாதிரி ஒரு மகளை பெற்றிருக்கேன்னு என்னால நம்பவே முடியலை என்றார். அரசி கோபத்துடன் அங்கிருந்து வேகமாக சென்றாள். அப்பா அவள் போவதையே பார்த்தபடி நின்று தன் பழைய நாட்களை நினைத்து பார்த்தார். அம்மா இறந்த பிறகு அப்பாவை தன் கூட வைத்துக் கொள்வது என் தங்கைக்கு ஒரு கட்டாயமாகிவிட்டது. ஏனென்றால் நான் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என் தங்கை அரசி என்னிடம், அண்ணா, நீ வெளியூரில் சென்று வேலை பார்க்கிறாய், அப்பாவை எப்படி தனியாக விட முடியும்? அம்மாவுக்கு பிறகு அப்பா மிகவும் மன வருத்தத்தில் உள்ளார் என்று சொல்லி அப்பாவை தன்னுடன் அழைத்து சென்று விட்டாள். எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஏனென்றால் அப்பாவை தனியாக விடுவது எனக்கு சரி என்று படவில்லை. நான் அரசியிடம், நீ சொல்வதுதான் சரி, அப்பா உன்னுடன் இருந்தால் நன்றாக இருப்பார், தனியாக இருந்தால் நோயாளி ஆகி விடுவார், எனக்கும் கவலை இருக்காது, நீ அப்பாவை உன்னுடன் அழைத்து செல் என்றேன். அப்பொழுதே அரசி அப்பாவை தன்னுடன் அழைத்து சென்றாள். நான் எப்பொழுதாவது சென்று அப்பாவை பார்த்துவிட்டு வருவேன். ஆனால் அரசி அப்பாவையும் என்னையையும் தனியாக பேசவே விடவில்லை. ஆரம்பத்தில் நான் எதையும் கவனிக்கவில்லை. ஆனால் பிறகு அப்பா என்னிடம் ஏதோ சொல்ல துடிப்பது போல் உணர்ந்தேன். ஆனால் அரசி வந்ததும் அப்பா அமைதியாகி விடுவார். நான் பலமுறை அப்பாவிடம் கேட்டேன், அப்பா, இங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா சிரித்தபடி சொல்வார், எனக்கு என்ன ஆகும், நான் நன்றாக உள்ளேன். அரசி என்னை மிகவும் அக்கறையாக பார்த்து கொள்கிறாள். ஆனால் அப்பா நாளுக்கு நாள் பலவீனமாகி வருவதை நான் பார்த்து கவலையில் இருந்தேன். நான் அரசியிடம், அப்பாவை ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டு, அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று கேட்டேன். உடனே அரசி, இல்லை அண்ணா, நீ சும்மா கவலைப்படுற, இந்த வயசில் அப்படிதான் இருக்கும், நாங்கள் எந்த குறையும் வைக்கவில்லை, வேண்டுமென்றால் நீ அப்பாவிடமே கேளு, அவரும் என் அப்பா தானே என்றாள். அரசி சொன்னதை கேட்டு என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஒருமுறை நான் அரசியிடம் அலைபேசியில் அப்பாவை பேச சொல்லி கேட்டேன். அரசி பேச்சை திசை திருப்பி, அண்ணா, அப்பா இப்பொழுது நடைப்பயிற்சிக்கு போய் உள்ளார், வந்தவுடனேயே பேச வைக்கிறேன் என்று சொன்னாள். இப்படியே பல நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் அரசி ஒரு முறை கூட அப்பாவை பேச வைக்கவில்லை. பிறகு ஒரு நாள் நான் திடீரென வீட்டிற்கு போன போது அப்பா சமையலறையில் நிறைய பாத்திரங்கள் கழுவுவதை பார்த்தேன். என்னை திடீரென பார்த்த அரசி, அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு, வேலை செய்யவில்லை என்றால் உடம்பு துருபிடித்து விடும் என்று சொல்கிறார் என்றாள். அரசி சொன்னது பொய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போதும் என்னால் அப்பாவை தன்னுடன் அழைத்து செல்ல முடியவில்லை. இப்படியே 4 வருடங்கள் கடந்து விட்டன. இப்போது நான் என் வேலையை எங்கள் நகரத்தில் மாற்றிக்கொண்டு வந்தேன். அதனால் இப்போது அரசியிடம் அப்பாவை என்னுடன் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அரசி மறுபடியும் ஒரு காரணம் சொல்லி, அண்ணா, நீ இப்பொழுது தனியாக உள்ளாய், அப்பாவுக்கு சமைத்து எப்படி கொடுப்பாய்? நீ திருமணம் செய்தாய் என்றால் நான் அப்பாவை உன்னுடன் அனுப்பி வைப்பேன். இப்பொழுது உனக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும்? அவர் என் கூடவே இருக்கட்டும், குறைந்தபட்சம் சரியான நேரத்திற்கு மருந்தும் சாப்பாடும் கிடைக்கும் என்றாள். நான் எனது அப்பாவிடம் தன்னுடன் வர சொல்லும்போது அவரும், இல்லை மகனே, உனக்கு திருமணம் முடிந்து உன் வாழ்க்கை சீரான பிறகு நான் வருகிறேன். பாவம் அரசி என்னை நல்லா பார்த்து கொள்கிறாள், நீயும் ஒரு மருமகளை கூட்டிக் கொண்டு வா, அப்புறம் நான் வருகிறேன் என்றார். நான் சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவித்து 6 மாதங்களில் அமுதாவை திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் முடிந்த பிறகு நான் அரசியிடம் நான் அப்பாவை தன்னுடன் அழைத்து செல்ல விரும்புவதாகவும் இனிமேல் அமுதாவுடன் சேர்ந்து அப்பாவை கவனித்துக் கொள்வதாகவும் சொன்னேன். ஆனால் இதை கேட்ட அரசி கோபத்துடன், பாரண்ணா, ஆசைப்பட்டு திருமணம் செய்த பெண்கள் மாமனாரை சரியாக கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். இந்த அமுதா அண்ணி மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்பா என் கூடவே இருக்கட்டும் என்று சொன்னாள். இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அரசி ஒவ்வொரு முறையும் இப்படி தவிர்க்கிறாள்? நான் அப்பாவிடம், அப்பா, என் கூட இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இப்போ வாய்ப்பு கிடைத்துள்ளது, வந்து விடுங்களேன் என்று கேட்டேன். அதற்கு அப்பா அரசியை பார்த்தபடி சொன்னார், மகனே, இப்பொழுது உனக்கு புதிதாக திருமணமாகி உள்ளது. நீங்கள் 2 பேரும் வெளியே சுத்துங்கள், சந்தோஷமாக இருங்கள். ஏன் இந்த வயதானவன் விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள்? நான் சாப்பிட 2 ரொட்டிகள் தானே வேண்டும், அதை நான் எங்கு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்வேன். அமுதாவும் பலமுறை கேட்டாள். ஆனால் அப்பா வர மறுத்துவிட்டார். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அமுதா திரும்ப திரும்ப சொன்னாள், செல்வா, மாமாவை வீட்டிற்கு கூட்டி வாருங்கள்,
எனக்கு திருமணத்திற்கு பிறகு மாமனார் வீட்டிற்கு போகாத ஒரு குறை உள்ளது. மாமா இருந்தால் நானும் அவருக்கு சேவை செய்வேன். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். மாமாவை கூட்டி வாருங்கள். அமுதா, அப்பாவே வரமாட்டேங்கிறாரு என்று சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? எத்தனையோ தடவை முயற்சி செய்து விட்டேன். ஆனால் அரசி அவர்களை வரவிட மாட்டேங்கிறாள் என்று நான் சொன்னேன். அதற்கு அமுதா சொன்னாள், செல்வா, நீங்கள் சம்மதித்தால் இந்த முறை நான் அவர்களை கூட்டி வர முயற்சி செய்யவா? நான் சொன்னேன், பார், நீ அப்பாவை வீட்டிற்கு கூட்டி வந்தால் எந்த குறையும் வைக்கக்கூடாது. உன் சேவை மேல் யாரும் குறை சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நீ வேலைக்கு செல்கிறாய், அதனால் அப்பா வந்தால் நீ வேலைக்கு விடுப்பு எடுக்க வேண்டி இருக்கும் என்றேன். அதற்கு அமுதா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அவ்வளவு சேவை செய்வேன். மாமாவுக்கு திரும்பி போறதுக்கு மனது வராது என்றாள். அடுத்த நாள் மாலையில் அமுதா வேலை முடிந்து என் தங்கை வீட்டிற்கு சென்றாள். அவளை திடீரென பார்த்த அரசி ஆச்சரியப்பட்டு, வாங்க அண்ணி, நீங்க வேலைக்கு போற ஆளாச்சு, இப்ப எங்களுக்காக உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு என்று கேலி செய்தாள். அமுதா சிரித்தபடி, இல்லை அரசி, அப்படி ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்களையும் மாமாவையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்தேன் என்றாள். உடனே உள்ளிருந்து அப்பாவும் வந்தார். மருமகளே, நீயா என்று அப்பா கேட்டார். அமுதா உடனே அவர் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று, மாமா, நான் உங்களை அழைக்க வந்திருக்கிறேன் என்றாள். இதை கேட்டு அரசி திகைத்து போனாள். அவள் உடனே, அண்ணி, உங்களுக்கு எதற்கு இந்த சிரமம்? நீங்க வேலை பார்க்கிறீங்க, உங்களுக்கு எங்க நேரம் இருக்கும்? அப்பா அங்க சலிச்சு போயிடுவாரு என்றாள். அமுதா சொன்னால், இல்லை அரசி, இந்த முறை எனக்கு 2 நாட்கள் விடுமுறை இருக்கு, அதனால்தான் மாமாவை அழைக்க வந்தேன். மாமா, நீங்கள் உங்கள் பொருட்களை பையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை கேட்ட அரசி வாயடைத்து பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும் பேச முயற்சி செய்தாள். அண்ணி, உங்களுக்கு விடுப்பு கிடைச்சிருக்கு, நீங்க போய் ஓய்வு எடுங்க, நான் அப்பாவை கவனித்துக் கொள்கிறேன். இல்லை அரசி, நான் மாமாவை கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்தேன். இப்போ நீங்க மறுக்காதீங்க. அப்புறம் 2 நாள் தானே, 2 நாட்களுக்கு பிறகு நானே மாமாவை கூட்டி கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் என்றாள் அமுதா. இப்போது அரசியால் எதுவும் பேச முடியவில்லை. நான் கூட இருந்திருந்தால் அப்பாவை விடமாட்டாள். ஆனால் அமுதா அவள் பிடிவாதமாக இருக்கிறாளே என்று நினைத்தாள். அவள் சொன்னாள், சரி, கூட்டி கொண்டு போங்க, ஆனால் 2 நாட்களுக்குள் அப்பாவை திரும்பி அனுப்பிவிடுங்க. இப்படி கூறிவிட்டு அவள் கோபத்துடன் உள்ளே சென்று விட்டாள். அமுதா என் தந்தையை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்து விட்டாள். எங்கள் வீட்டிற்கு வந்த அப்பாவுக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இரவு அலுவலகத்தில் இருந்து வந்த நான் அப்பாவை வீட்டில் பார்த்தபோது அவரை பிடித்து கொண்டு, இன்றுதான் நான் என் வீட்டிற்கு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு என்றேன். இதற்கு பிறகு மூவரும் ஒன்றாக உணவு சாப்பிட்டோம். அமுதா அப்பாவின் எல்லா விருப்பங்களையும் கவனித்து கொண்டாள். அடுத்த நாள் மூவரும் வெளியே செல்ல திட்டமிட்டு ஒன்றாக சுற்றி பார்க்க சென்றோம். பல வருடங்களுக்கு பிறகு இன்று அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு திரும்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தால் அவர் மன வருத்தத்தில் இருந்தார். அடுத்த நாள் பேச்சுக்கு இடையே அப்பா சொன்னார், முன்பு தனக்கு துணிகளில் நூல் வேலைப்பாடு போடும் பழக்கம் இருந்தது. ஒரு காலத்தில் எங்களின் பரம்பரை தொழில் அதுவாகத்தான் இருந்தது என்று கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அமுதா நூல் வேலைப்பாடு போடுவதற்கான வண்ணமயமான நூல்களை கொண்டு வந்து அப்பா முன் வைத்தாள். இதை பார்த்த அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதற்கு அமுதா சொன்னால், மாமா, இப்போ நீங்க உங்க ஆசையை நிறைவேற்றிக்கங்க. இரவு முழுவதும் அப்பா வேலை செய்து ஒரு துணியில் அழகிய நூல் வேலைப்பாட்டை செய்து அமுதாவுக்கு காட்டினார். அதை பார்த்த அமுதா ஆச்சரியத்தில் வியந்து போனாள். மாமா, என்ன ஒரு வேலைப்பாடு! உங்க கைத்திறமை எவ்வளவு அழகாக உள்ளது! என்னால் நம்பவே முடியவில்லை என்றாள். அதற்கு அப்பா சொன்னார், மருமகளே, நான் நாளைக்கு போகணும்னு இருந்ததால இன்னைக்கு அவசரமா இப்படிதான் செஞ்சேன். இல்லைனா நீ என் கையால செஞ்ச வேலைப்பாட்டை பார்த்தா வியந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்ப என்று சத்தமாக சிரிக்க தொடங்கினார். அடுத்த நாள் அப்பா போக வேண்டிய நேரம் வந்தபோது அமுதா ஏற்கனவே அழத் தொடங்கி விட்டாள். அவள் என்னிடம், ஏதாவது பண்ணுங்க, மாமாவை இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வைங்க என்றாள். நான் யோசித்து கொண்டே அரசிக்கு அலைபேசியில் அழைத்து, அரசி, அமுதாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ரொம்ப காய்ச்சலா உள்ளது, சில நாட்களுக்கு அப்பாவே இங்கேயே இருக்க விடு, அமுதா சரியானதும் நானே அவரை கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு அரசி, சரி, ஆனால் சீக்கிரம் அனுப்பி விடுங்க, அப்பாவுக்கு மருந்து கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். இங்கே அப்பா இப்போது போக போவதில்லை என்று அறிந்ததும் அமுதா மகிழ்ச்சியில் குதித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் வேலைக்கு போனாள். நான் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தேன். வேலைக்கு போன அமுதா அப்பாவின் நூல் வேலைப்பாட்டை அலுவலகத்தில் அனைவருக்கும் காட்டினாள்.
அதை பார்த்து அனைவரும் வியந்தார்கள். அவளுடைய ஒரு தோழி சொன்னால், ஒரு யோசனை உள்ளது அமுதா, இதை அங்கு தொங்கவிடு. எத்தனை வாடிக்கையாளர்கள் இதை பார்க்கறாங்கன்னு பாரு. யாராவது வாங்கணும்னு கேட்டா முன்பதிவு எடுத்துக்கோ. இது உன் மாமனார் புகழுக்கும் நல்லது என்றாள். உண்மையில் அமுதா ஒரு ஆடை கம்பெனியில் மேலாளர் பதவியில் இருந்தாள். அவள் தன் முதலாளியிடம் அனுமதி பெற்று அந்த வேலைப்பாட்டை மற்ற துணிகளின் நடுவே தொங்கவிட்டாள். ஆனால் பலரும் அந்த ஆடையை பற்றி பேசியதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். அது அனைவரையும் ஈர்த்தது. அவள் அதற்கான முன்பதிவை எடுத்துக்கொண்டு அதை தயாரிக்கும் இடத்திற்கு கொடுக்க முடிவு செய்தாள். மாலையில் வீடு திரும்பியதும் அமுதா இந்த நல்ல செய்தியை அப்பாவிடம் சொன்னாள். அதற்கு அப்பா, அட மருமகளே, இப்பொழுது இந்த வயதில் என்னால் எங்கே என்ன செய்ய முடியும் என்றார். அதற்கு அமுதா சொன்னாள், மாமா, நீங்க வழிகாட்டினா மட்டும் போதும், மீதி எல்லா வேலைகளையும் எங்க குழு பார்த்து கொள்ளும். அப்பாவும் சம்மதிக்க அடுத்த நாளே வேலை தொடங்கியது. அப்பா நிறைய மாதிரிகளை உருவாக்கி கொடுத்தார். அவை அனைத்தையும் என் மனைவி அமுதா பத்திரமாக குறிப்பெடுத்து கொண்டாள். 15 நாட்களுக்கு பிறகு அப்பா திரும்பி செல்ல வேண்டி இருந்தது. ஏனென்றால் அரசி வீட்டிற்கு வந்து, அப்பா, நீங்கள் உங்கள் மகளையே மறந்து விட்டீர்கள். எனக்கு உங்கள் மேல் எவ்வளவு கவலை. உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அதையெல்லாம் நான் தான் பார்ப்பேன். செல்வ அண்ணாவுக்கு இப்போ எங்கே நேரம் உள்ளது என்று கேட்டாள். அப்பாவுக்கு மனம் இல்லாமல் போக வேண்டியிருந்தது. நாட்கள் இப்படியே கடந்து சென்றன. இப்போது அமுதா எப்பொழுதெல்லாம் அப்பாவை தன்னுடன் அழைக்க பேசினாலும் அரசி உடனே, என் அப்பா என் கூட இருந்தா சந்தோஷமா இருக்காரு, நீங்க ஏன் பின்னாடியே வரீங்க என்று சத்தம் போட்டாள். அமுதா நினைத்தும் எதுவும் செய்ய முடியவில்லை. 2 மாதங்கள் இப்படியே கடந்து சென்றன. ஒரு நாள் மாலையில் அமுதா அலுவலகத்தில் இருந்து வந்து எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னாள். அதை கேட்டு நான் மகிழ்ச்சியில் குதித்தேன். உண்மையிலேயே அப்பாவுக்கு விருது கிடைக்கப் போகிறதா? அமுதா சொன்னால், இது எங்கள் கம்பெனியின் ஆண்டு விழா. அதில் அப்பாவுக்கு ஒரு விருது கிடைத்துள்ளது. கம்பெனிக்கு புதிதாக வந்தவர்களின் சிறப்பாக செயல்பட்டவர் பிரிவில். இதை கேட்டு என் அப்பாவின் சாதனைக்காக என் கண்களிலும் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. அமுதா உடனடியாக அப்பாவுக்கு அலைபேசியில் அழைத்து, மாமா, நான் உங்களை அழைக்க வந்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொன்னாள். அப்பாவுக்கு அன்று தனக்கு விருது கிடைக்க போகிறது என்று தெரியாது. என்னாச்சுப்பா, நீங்கள் அரசிக்காக கவலைப்படாதீங்க, அவ கொஞ்சம் கோபமாய் இருக்கா, எல்லாம் சரியாகிவிடும், நாங்க அவளை சமாதானப்படுத்துவோம் என்ற அமுதாவின் குரலை கேட்டு அப்பா நினைவுக்கு வந்தார். இல்லை மருமகளே, உனக்கு அவளை பற்றி தெரியாது, அடி வாங்கியும் அவள் சும்மா போக மாட்டாள் என்றார். விருது விழா முடிந்தது. மூவரும் வீட்டிற்கு வந்தோம். அப்போது வாசலில் அரசி நின்று கொண்டிருப்பதை கண்டு எங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவள் வீட்டிற்குள் வந்து, அப்பா, எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தினீங்க, சரி மன்னிச்சிடுறேன், ஆனா இந்த விருது இதெல்லாம் நீங்க எப்ப செஞ்சீங்க? எனக்கு ஏன் எதுவுமே தெரியாது? என் கூட இருந்தும் நீங்க எதுவும் சொல்லல என்று கேட்டாள். அதற்கு அப்பா, கடந்த முறை 15 நாட்கள் தங்கி இருந்தபோது நடந்த எல்லா விஷயங்களையும் அரசியிடம் வெளிப்படையாக சொன்னார். அரசி சொன்னாள், சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க இப்ப வீட்டுக்கு திரும்பி போகலாம் என்றாள். அடி வாங்கிய பிறகும் அரசி ஏன் அப்பாவை அழைத்து செல்ல பார்க்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அமுதாவும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். நான் அமைதியாக சொன்னேன், எனக்கு புரியுது அமுதா, ஆனா இப்போ அப்பா தனது உரிமையை நிலைநாட்டட்டும், அவர் பேசிதான் ஆகணும். அப்போது அப்பாவின் குரல் வந்தது, நான் இங்கேயே இருக்க வேண்டும் அரசி. அப்பா, ஒரு தடவை மட்டும் வாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்துடுங்க என்று அரசி மெதுவாக சொன்னாள். அப்பா மறுத்தார். ஆனால் அரசி அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல தொடங்கினாள். நான் குறுக்கே வந்து, அரசி, அப்பா வர விரும்பாத போது ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாய் என்று கேட்டேன். பிடிவாதமா? அப்பாவோட பொருட்கள் அங்கு இருக்கு என்று அரசி கோபமாக கூறினாள். அதற்கு நான், அரசி, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கொண்டு வர்றேன், நீ அப்பாவை இங்கே விட்டுட்டு போ. என்ன பிடிவாதம் என்று கோபமாக கேட்டுவிட்டு, அப்பா, உங்களுக்கு போக வேண்டாம்னா நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க என்றே. அப்பாவும், ஆமாம் அரசி, செல்வா சொல்வது சரிதான், எனக்கு போக வேண்டாம், நீ போகலாம் என்றார். அரசி அப்பாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு, அப்பா, நீங்க வந்தே ஆகணும், இவங்க உங்களை நல்லா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இந்த விருது பணம் இருக்கே, அதுக்காகத்தான் இந்த மருமகள் நடிக்கிறா, பணத்திற்காகத்தான் உங்களை இங்கு தங்க வைக்க நினைக்கிறாள் என்று கத்தினாள். அரசி இப்படி பேசியதை கேட்டு அப்பாவுக்கு கோபம் வந்து மீண்டும் அவளை ஓங்கி அறைந்தார். நான் நடுவில் வந்து, அப்பா என்ன பண்றீங்க, இதுக்காக அரசியை ஏன் அடிக்கிறீங்க என்றேன். அரசி கணவர் ராஜுவும், மாமா, அரசி உங்களுக்காக எவ்வளவு செஞ்சாள், ஆனா விருது கிடைச்சதும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க,
உங்க மகன் ஆசைப்பட்டு திருமணம் பண்ணி உட்கார்ந்துட்டான் என்று பேசினான். அப்போது அப்பா, அமைதியாக இருங்க மாப்பிள்ளை என்றார். நான் பேசாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் இருவரும் என்னை கவனித்துக் கொண்டீர்களா அல்லது வேறு எதுவாவது இருந்ததா? அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்றார். இதை கேட்டு அமுதாவும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். நான் வேறு எதுவும் என்றால் என்ன அர்த்தம் அப்பா என்று கேட்டேன். அப்பாவும் நான் மறைத்து வைத்திருந்த பணத்திற்காகத்தான் இவள் இதையெல்லாம் பேசுகிறாள் என்றார். நான் ஆச்சரியத்துடன் என்ன பணம் அப்பா என்று கேட்டேன். வீட்டை விற்று வந்த பணம் மகனே, அதற்காகத்தான் இவள் என்னை இங்கே அனுப்பவே இல்லை என்றார் அப்பா. அரசி அலைபேசியில், செல்வாண்ணா வீட்டை விற்க வேண்டி இருக்கும், அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. இன்றுதான் அரசி ஏன் வீட்டை விற்றாள் என்பது எனக்கு புரிந்தது. அப்பா சொன்னார், அரசி, இந்த பணத்தை நான் உனக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நீ என் உடல்நிலையை காரணம் காட்டி பாதி பணத்தை எடுத்துக்கொண்டாய். அரசி நான் செல்வாவுக்கு அந்த பாதி பணத்தை கொடுக்க கூடாது என்று என்னை உன்னை விட்டு எப்பவும் தள்ளி வைத்தாள் என்றார். நான், அப்பா, நீங்க போன தடவை வந்தபோது இதை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று கேட்டேன். அப்பாவும், மகனே, இன்று இந்த விருது எனக்கு மிகவும் தைரியம் கொடுத்துள்ளது. என் வாழ்க்கையில் முதல் தடவையாக இவ்வளவு பேர் முன்னால் பேசியிருக்கிறேன். அதனால்தான் அவளுக்கு எதிராக பேச தைரியம் வந்தது. அது மட்டுமல்லாமல் நான் வீட்டில் மறைத்து வைத்த பணத்தை முதலில் எடுத்துக்கொள்ள விரும்பினேன் என்றார். இதை கேட்டதும் அரசி முன்னால் வந்து, இப்போ நீங்க வீட்டிற்கு வர தேவையில்லை, நானே பணத்தை தேடுவேன் என்றாள். அப்பா சத்தமாக கத்தினார், அரசி, உன் முன்னாடியும் மாப்பிள்ளை முன்னாடியும் உங்க மானத்தை வாங்க நான் விரும்பவில்லை. இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்தேன். ஆனால் போதும், நீ என்னை வீட்டு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கிட்ட. என் சொந்த மகன் கிட்டேயே பேச விடலை, அலைபேசியை கூட தொட விடலை. மாப்பிள்ளை, நீங்க கூட அந்த பண ஆசையில் தான் எனக்கு 2 வேளை சாப்பாடு போட்டீங்க. அரசி கிட்ட நீங்க அடிக்கடி சொல்றத நான் கேட்டிருக்கேன். அமுதா கிட்ட இருந்து அப்பாவோட பணத்தை சீக்கிரம் வாங்கிட்டு அப்புறம் அவரை அனுப்பிவிடு. இதை கேட்ட பிறகு கூட நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா நான் படிக்காதவன், வெளியூர் போக தெரியாது. உங்க குடும்ப கௌரவத்துக்காகவும் நான் அடங்கி இருந்தேன். ஆனால் இன்று என் மருமகள் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற கற்றுக் கொடுத்திருக்கிறாள், உலகத்தை பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறாள். இப்படி கூறிவிட்டு அப்பாவின் கண்கள் கலங்கின. அவர் என்னை பார்த்து கேட்டார், வா செல்வா, பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். நான் உடனடியாக எனது காரில் அப்பாவை அழைத்து கொண்டு அரசி வீட்டிற்கு சென்றேன். பின்னால் அரசியும் அவள் கணவரும் தனது காரில் வந்தார்கள். வீட்டிற்குள் நுழைந்த அப்பா பூஜை அறைக்கு சென்று அங்கிருந்த புத்தகங்களுக்கு நடுவே மஞ்சள் துணியில் சுற்றப்பட்ட பணக்கட்டுகளை எடுத்தார். இதை கண்டு அரசி ஆச்சரியப்பட்டார். ஏன் அப்பா அவ்வளவு நேரம் பூஜை செய்தார்? நாள் முழுவதும் பூஜை அறைக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார் என்று இப்போது அவளுக்கு புரிந்தது. அவர் தன் பணத்தை கண்காணித்து கொண்டிருந்தார். அரசியும் ஒருபோதும் பூஜையில் ஆர்வம் இருந்ததில்லை. அவள் ஒருபோதும் பூஜை அறையை சுத்தமும் செய்யவில்லை. அதனால்தான் அவளுக்கு தெரியவில்லை. அப்பாவும் அந்த நாளில் நீ திடீரென்று வந்திருக்கவில்லை என்றால் நான் பணத்தை என் கூடவே எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன். அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அரசி, நீ என்னை தனியா இழுத்துக்கிட்டு போய் சொன்னியே, இங்க நடந்த எதையும் உங்க மகன் மருமகள் கிட்ட சொல்லாதீங்கன்னு. ஆனா பாரு, உண்மை தானாகவே வெளிவரும். உன் சூழ்ச்சி முடிஞ்சு போச்சு என்றார். அப்போது அரசி சத்தமாக கத்தினாள், அப்பா, ஆனா என் சேவைக்கு என்ன பதில்? அப்பாவும், அமைதியாக இரு, இல்லையென்றால் காவல்துறைக்கு அழைத்து உன் மாப்பிள்ளையோட எல்லா மோசடிகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுவேன். அதுக்கப்புறம் உன்னை சிறைக்கு போறதிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. உன்னை மாதிரி மகளை விட என் மருமகள் ரொம்ப நல்லவள். உனக்கு செல்லம் கொடுத்து நீ இவ்வளவு கெட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியாது. மாப்பிள்ளையை விட நீதான் அதிக பேராசைக்காரி என்றார். இதை கேட்டு அரசி உடனே அவர் கால்களில் விழுந்தாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து காவல்துறைக்கு சொல்லாதீங்க என்றாள். அப்போது நான் முன் வந்து, அரசி, நீ செஞ்சதுக்காக அப்பா உன்னை மன்னிச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். இன்றிலிருந்து உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிவுக்கு வந்தது. நீ உன் வீட்டில் அப்பாவை நிறைய பாத்திரங்கள் கழுவ வச்சதை நான் பார்த்தேன். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. வாங்கப்பா, இங்க உங்களை ஒரு நிமிஷம் கூட நான் விட முடியாது என்றேன். அப்பாவும், இனிமேல் எங்களுக்கு உன் முகத்தை ஒருபோதும் காட்டாதே, உன் பேராசைதான் உன்னை அழித்து விட்டது என்று சொல்லிவிட்டு என்னுடன் காரில் கிளம்பினார். அரசியும் அவள் கணவரும் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பா என்னுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அங்கே அமுதா எங்களுக்காக காத்திருந்தாள். அப்பாவை பார்த்ததும் அவரை பிடித்து கொண்டு, இனி உங்களை யாராலும் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது மாமா, இப்பொழுது எங்கள் குடும்பம் முழுமை அடைந்து விட்டது என்றாள். அப்போது அப்பா சிரித்து கொண்டே, இல்லை மருமகளே,
நான் தாத்தாவானால்தான் குடும்பம் நிறைவடையும் என்றார். அப்பாவின் பேச்சை கேட்டு எனக்கும் அமுதாவுக்கும் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. எல்லோரும் ஒன்றாக சந்தோஷமாக வாழத் தொடங்கினோம். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.